அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தந்த மக்கள் நல திட்டங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிறுத்திவிட்டதாக புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் என எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தேர்தல் பிரச்சார பரப்புரையின் போது பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார். இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிற புரட்சி தமிழர் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்னா, 2026 மீண்டும் வருவோம், அரசாங்க பொறுப்புக்கு வருவோம். அப்படி அரசாங்க பொறுப்புக்கு அதிமுக வருகிற போது நாங்கள் செயல்படுத்திய திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த திட்டங்களை மீண்டும் நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிற புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் என எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிற திட்டம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசாங்கம் தந்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அரசாங்கம் தொடர்ந்த அந்த திருமண உதவித்தொகை திட்டம். திருமண உதவித்தொகையாக பட்டதாரி பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும் 1 லட்சம் ரூபாயும், பட்டதாரி அல்லாத பெண்களுக்கு திருமணத்துக்காக உதவித்தொகையாக 50,000 ரொக்கமும் 4 கிராம் தங்கமும் தந்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் கைவிடப்பட்டதன் மூலமாக இந்த நாட்டிலே இருக்கிற ஏழை மக்கள், சாமானிய மக்கள் இன்றைக்கு துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோலத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற படிக்கிற பிள்ளைகள், மேல்நிலை படிப்பை படிக்கிற அந்த குழந்தைகள், குப்பத்தில் வாழுகிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அந்த மடிக்கணினிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தந்த லேப்டாப் திட்டத்தை கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆக நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனேயே அந்த திட்டங்கள் மீண்டும் தொடரப்படும். 2026 மக்களின் நல்லாதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அவர் முதலமைச்சராக வருகிற போது இந்த திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்கிற செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறார் புரட்சி தமிழர். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.